இறக்குமதி செய்யப்பட்டுள்ள தரமற்ற நிலக்கரியை நுரைச்சோலை லக்விஜய மின் உற்பத்தி நிலையத்தில் பயன்படுத்துவதன் மூலம் அங்குள்ள மின்பிறப்பாக்கிகளுக்கு சேதம் ஏற்படக்கூடும் என எரிசக்தி நிபுணர் கலாநிதி விதுர ரலாபானவ தெரிவித்துள்ளார். இதுவரை காலமும் முன்னதாக இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியும் மின் உற்பத்தி நிலையத்திற்கு பயன்படுத்தப்பட்ட போதிலும் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் முழுமையாக புதிய நிலக்கரியே பயன்படுத்தப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் லக்விஜய மின் உற்பத்தியின் பிறப்பாக்கிகளுக்கு சேதம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக கலாநிதி விதுரல குறிப்பிட்டுள்ளார். போது 10 தொடக்கம் 16 மணித்தியாலங்கள் போன்று ஒரு சிறு கால பகுதிக்கு மாத்திரமே தென்னாப்பிரிக்காவிலிருந்து கொண்டுவரப்பட்ட நிலக்கரி பயன்படுத்தப்படுகிறது. ஏனெனில் முந்தைய விநியோகஸ்தர்களால் கொண்டுவரப்பட்ட நிலக்கரி இன்னும் மின் உற்பத்தி நிலையத்தில் கையிருப்பில் உள்ளது. அதனால் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலைய தரப்பினரிடம் கேட்டால் மார்ச் 1ஆம் தேதிக்கு பிறகு அவர்களுக்கு மிகுந்த அச்சத்தில் இருப்பதாக கூறுகின்றனர். ஏனெனில் பழைய நிலக்கரி தீர்ந்துவிடும் என்பதனால் முழுமையாக புதிய நிலக்கரியாக மாற வேண்டியிருக்கும். இந்த மாற்றம் நிலக்கரியை 24 மணித்தியாலங்களுக்கு பயன்படுத்தும் போது இயந்திரங்களுக்கு ஏற்படும் பாதிப்பே இங்குள்ள மிகப்பெரிய சிக்கலாகும். அவ்வாறு நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் 2ஆம் அல்லது 3ஆம் இயந்திரங்கள் சேதமடைந்தால் மழை இல்லாத இந்த காலத்தில் நாம் என்ன செய்வோம்? அப்படி நடந்தால் இலங்கையின் மின்சார கட்டமைப்பிற்கும் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். தயவு செய்து பொறியியலாளர்களை சந்தித்து சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். இதனை சரியாக முகாமைத்துவம் செய்யாவிட்டால் முழு நாட்டின் மின்சக்தி துறையில் பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும். மின்சார கட்டணத்தை பெருமளவில் அதிகரிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபை பாராளுமன்றத்தின் துறைசார் மேற்பார்வை குழுவிடம் சமர்ப்பித்துள்ள கடிதத்தின்படி அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட தரம் குறைந்த 8 நிலக்கரி கப்பல்களின் மதிப்பிட்டுள்ள நேரடி நட்டம் 7,672 மில்லியன் ரூபாவாகும். 900 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி திறனை கொண்ட நுரைச்சோலை லக்விஜய மின் நிலையத்தின் நிலக்கரி தகனம் மூலம் இயங்குகின்றது. அதற்காக இறக்குமதி செய்யப்பட்ட 8 கப்பல்களின் நிலக்கரி தரமற்றவை என அண்மைய ஆய்வக பரிசோதனை அறிக்கையின் மூலம் தெரிய வந்ததை அடுத்து சர்ச்சை ஏற்பட்டது. இவ்வாறான பின்னணியில் இலங்கை மின்சார சபை இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் துறைசார் மேற்பார்வை குழுவிற்கு கடிதம் ஒன்றினை அனுப்பி வைத்துள்ளது. இந்த 8 கப்பல்களில் தரமற்ற நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்வதனால் இலங்கை மின்சார சபைக்கு ஏற்படக்கூடிய மதிப்பிடப்பட்ட நேரடி நட்டங்கள் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதன்படி 1வது கப்பலில் இருந்து 595.1 மில்லியன் ரூபாவும், 2வது கப்பலில் இருந்து 288.5 மில்லியன் ரூபாவும், 3வது கப்பலில் இருந்து 1047.4 மில்லியன் ரூபாவும், 4வது கப்பலில் இருந்து 865 மில்லியன் ரூபாவும் நேரடி நட்டம் ஏற்படும் என கணக்கிடப்பட்டுள்ளது. அதேபோல 5வது கப்பலில் இருந்து 1144.2 மில்லியன் ரூபாவும், 6வது கப்பலில் இருந்து 1197.7 மில்லியன் ரூபாவும், 7வது கப்பலில் இருந்து 974.9 மில்லியன் ரூபாவும், 8வது கப்பலில் இருந்து 1559.3 மில்லியன் ரூபாவும் நேரடி நட்டம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு 8வது கப்பலில் தரமற்ற நிலக்கரி மூலம் முன்னெடுக்கப்படும் மின் உற்பத்தியினால் இலங்கை மின்சார சபைக்கு ஏற்படும் என கணக்கிடப்பட்டுள்ள நேரடி நட்டம் 7,600 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமானது. இவ்வாறான பின்னணியில் தரம் குறைந்த நிலக்கரியை கொண்ட 8 கப்பல்கள் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்டுள்ள 9வது கப்பலின் நிலக்கரியும் தரமற்றது என்பது தரவு மைய அறிக்கையின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.